கைஸ் நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் லாஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராஃபிட் மட்டுமே போட்டோன்னா நம்ம யாரும் நம்ப மாட்டாங்க. அதில் இருக்க லாஸும் நம்ம போஸ்ட் பண்ணணும். எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம பண்ணுற லாஸையும் இது பண்ணுவோம். பட் நம்ம பண்ணது கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணார். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக $120 வந்து இப்போ கேபிட்டல் போட்டுட்டு 120 ப்ராஃபிட் எடுத்துட்டார் அக்கௌண்ட்டுக்கு. பட் அவர் ஓவரால் பார்த்தீங்கன்னா 317 வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்த லாஸையும் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு விட்டுட்டார். நம்மளுக்கு போட்ட கேபிட்டல் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ மோர் தென் கெயின், அதனால் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக போட்டு விளையாடி நல்லா பண்ணிட்டார். அதனால தான் சொல்கிறேன் கைஸ், எப்பயுமே வந்து மைண்ட் செட் இருக்கணும். உள்ளே வரும்போது $10 ப்ராஃபிட் பர் டே போதும். $900 $10 நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு அந்த $900 வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். பட் ஆனால் இந்த $10 வந்து உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் சிட்டிங் ப்ளேஸ்லேயே கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியல. 10 தான் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரோ பண்ணணும். ஒரே நாளில் வந்து நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க, மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும்னா வெளியில் வந்துடணும், திருப்பி உள்ளே போய் பார்க்கவே கூடாது. பார்த்தா நமக்கு வந்து ஆசை வரும் நம்ம போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பண்ணால் மட்டும் தான் ஃபாரெக்ஸில் ஜெயிக்க முடியும். ஃபாரெக்ஸை வச்சு வீடு வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஓகே, நானே என்னோடய சிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஃபாரெக்ஸில். ஸோ அதனால தான் சொல்ல வரேன், சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.